நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான ஆலோசனை 3வது நாளாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மேற்கொள்கிறார். இதில் இடம்பெறக்கூடிய 3 தொகுதிகள் என்னென்ன, ஆலோசிக்கப்படக்கூடிய அம்சங்கள் உள்ளிட்ட தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், 3வது நாளாக இந்த ஆலோசனை ஒரே விதமான கருத்துக்கள் இதில் பெறப்படுதா, இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு உட்கட்சி பிரச்சனை இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கருத்தில் கொள்ளப்படுது? இது மிகவும் முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமாகத்தான் அதிமுகவினர் பார்க்கிறார்கள். ஏனென்றால் 2014 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தொகுதிகளில் இன்னைக்கு அவங்க பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அந்த பின்னடைவை சரி செய்வதற்கும் கட்சியை வலுப்படுத்துவதற்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறது. 2014 அதிமுக இதே அரக்கோணம் தொகுதியில் 4,93,534 வாக்குகள் பெற்று அங்கே வெற்றி பெற்றிருந்தது. 2வது இடத்தில் திமுகவும் 3வது இடத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமகவும் இருந்தது. அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக ஹரி அவர்கள் வெற்றி பெற்று அங்கே இருந்திருந்தார்கள். அதுக்கு அடுத்த வருஷம் அதே போல பார்த்தீங்கன்னா 2019 இதே போல அந்த அதிமுக கூட்டணியில் பாமக அந்த இடத்துல போட்டியிட்டது. ஆனால் திமுகவின் ஜெகத்ரட்சகன் அங்கே வெற்றி பெற்றிருந்தார். கடந்த தேர்தலில் அவங்க கூட்டணியில் 3,43,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. 2024 இப்போ நடந்த தேர்தலில் அதிமுகவின் விஜயன் அவர்கள் போட்டியிருந்தார். அங்கே 2,55,000 வாக்குகள் 2வது இடத்துல அதிமுக வந்திருக்கு. அதை விட 2 மடங்கு திமுகவின் வாக்குகள் பெற்று அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெகத்ரட்சகன் மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார். இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் இனிமேலும் இதுபோல பின்னடைவுகளை சந்திக்கக்கூடாது என்பதை காரணம் காட்டி இப்பொழுது இந்த தேர்தலில் கவனம் செலுத்துகிறது. இன்று ஒட்டுமொத்தமாக 3 தொகுதிகளில் ஆய்வுக் கூட்டங்கள் நடக்கிறது. காலையில் அரக்கோணம் மற்றும் தஞ்சாவூரை பொறுத்தவரை நாம் பார்த்தோம்னா 2014 அங்கே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. 5,10,307 வாக்குகளில் அதிமுகவின் பரசுராமன் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 2019 அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த போட்டியிட்டது. ஆனால் வெகு சில 2,20,000 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. அந்த தேர்தலில் அங்கே எஸ் பழனிமாக்கம் திமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்தார். 2024 திமுக கூட்டணியில் திமுக உடைய வேட்பாளர் முரசொலி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் 1,82,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தது. அதை விட 3 மடங்கு வாக்குகள் பெற்று அங்கே முரசொலி வெற்றி பெற்றிருந்ததையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த 2 தொகுதிகள் காலையில் ஆலோசிக்கப்படுகிறது. மதியத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 2014 பாக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தார். 3,08,000 வாக்குகள், மன்னிக்கவும் 4,58,000 வாக்குகள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாக்குமார் அந்த தேர்தலில் 2024 பெற்றிருந்தார். 2019 தேமுதிக அது கொடுத்திருந்தாலும் வாக்கு சதவீதம் மிகவும் மோசமாக இருந்தது. அதிமுக கூட்டணியில் 1,61,000 வாக்குகள் தான் பெறப்பட்டிருந்தது. அதே இந்த தேர்தலில், அதாவது 2024 ஆண்டு தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் அந்த தொகுதியில் உயர்ந்திருக்கு. ஏன்னா நேரடியாக அதிமுக போட்டியிட்டது. இந்த தடவை கூட்டணிக்கு கொடுக்காம கருப்பையா அவர்கள் அதில் போட்டியிட்டார் என்பதை நாம் செய்திகளாக பார்த்தோம். அவர் 2,29,000 வாக்குகள் பெற்றிருந்த சூழ்நிலையில் இப்படி இந்த பின்னடைவுகளை சரி செய்யக்கூடிய வகையில் தான் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. பெரும்பாலான நிர்வாகிகள் கூட்டணி வலுவாக இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதிமுக தலைமை அதை கவனித்துக் கொள்ளும் என்று நேற்று கூட திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த அந்த தொகுதியை சார்ந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் பேசும்பொழுது அதை சொல்லியிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி அமையும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் வரக்கூடும் என்ற ஒரு தகவலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் கூட்டணியை வலுப்படுத்துவது, கட்சியினரை உற்சாகப்படுத்தி களத்தில் அவர்களை வலுவான நிலைக்கு கொண்டு செல்வது, அவர்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை சமரசம் செய்து அந்த போல பிரச்சனைகள் இல்லாமல் கட்சியை வழிநடத்த வேண்டும். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னுரிமை கொடுத்து அந்த பிரச்சனைகளை எடுத்து போராட்டம் நடத்துவது, அரசின் கவனத்தை இருக்கக்கூடிய வகையில் செயல்படுவது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா மதுரையில் கூட அந்த டோல்கேட் விஷயத்தை கையில் எடுத்து அதிமுகவினர் நேற்று முன்தினம் போராட்டம் நடத்தினாங்க. அது போல பண்ணுங்க அப்படின்றத அதிமுக தலைமை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் 3வது நாளாக இன்றும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தேவா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுபாஷ்.